யுத்தத்தின் போது காசாவுக்கு நன்கொடை வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கள்ல ஐக்கிய அரபு பட்டியலுடைய தாய் இயக்கமாக கருதப்படுகிற இஸ்லாமிய இயக்கத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நெத்தன்யாகு திட்டமிடுகிறார். இந்த இயக்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இதிலிருந்து பிரிஞ்சவங்க தான் மற்ற எல்லோருமே. ஈரானுக்கு எதிரான யுத்தம் முடிவுக்கு கொண்டு வருகிற ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் அரபு முஸ்லிம் நாடுகள் ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைந்து இஸ்ரேலோடு அமைதி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு இருக்கிறார். இந்த யுத்தத்தில் ஈரான் தோல்வி அடைந்திருந்தால் எல்லா அரபு நாடும் இஸ்ரேலை தனிநாடா அங்கீகரிச்சிருப்பான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் மத்திய கிழக்கு என்பது தொடர்ச்சியான முடிவில்லாத பதட்டத்தில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலுக்கு முழு முதல் காரணமாக இருப்பதே யார் என்று சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் தான். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகள் தான் அரபு நாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவை தூண்டுவதும், ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவை கொண்டு வந்து யுத்தத்தில் ஈடுபடுத்தியதும், காசா அப்பாவி மக்கள் மேலே தாக்குதல்களை நடத்தியது, லெபனானில் அப்பாவிகளை கொன்று குவிப்பது, ஈரானுடைய அப்பாவிகளை கொன்று குவிப்பது, யமனுக்குள்ள தாக்குதல்களை நடத்துவது, இப்படி உலகம் முழுவதும் மிக பெரும் ஃபசாதுகளை, மிக பெரும் அழிவுகளை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஒரு 40 நாட்கள் ஈரானுடனான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தின் போது இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். அந்த தோல்வியை மறைப்பதற்காக எப்படியாவது ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்வதும், அந்த ஒப்பந்தத்தின் ஊடாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம் என்று சொல்வதும், அந்த வெற்றியை காரணம் காட்டி எதிர்வருகிற தேர்தல்களில் அவர்கள் அந்த நாட்டுக்குள் ஜெயித்துக் கொள்வதற்குமான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இந்த வழியில் பொதுவாகவே பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கத்துக்கு வருகிற ஒரு பெரிய தலைவலி என்னன்னு கேட்டால், இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய அரபு கட்சிகள், இஸ்ரேலுக்குள்ள முஸ்லீம்கள் சில பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மரணித்த முன்னாள் தலைவர்களில் ஒருவரும் பாலஸ்தீனத்தினுடைய பிரதமருமாக செயல்பட்ட ஷேக் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய சகோதரி கூட இஸ்ரேலுக்குள்ளே தான் வாழ்ந்து வர்றாங்கிறது நமக்கு தெரியும். இந்த காசா வாரில் அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இப்படியான சூழலில் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமியர்களை ஒருங்கிணைத்து சில கட்சிகள் அங்கே செயல்பட்டு வருகின்றன. அந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் பாராளுமன்றத்திலே இருக்கிறார்கள், அவர்களுடைய நெசட்டிலே இருக்கிறார்கள். இந்த கட்சிகள் எப்பொழுதுமே நெத்தன்யாகுவுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிற காரணத்தினால இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய எதிர்வருகிற தேர்தலில் அக்டோபர் கடைசியில் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பெரும்பாலும் இஸ்ரேலுக்குள்ள தேர்தல் வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த தேர்தலில் அரபு கட்சிகள் பங்கேற்பதை தடை செய்வதற்கான ஒரு அரசியல் சட்டமூலத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நெசட்டில் நிறைவேற்றுவதற்கு தயாராகிறார் நெத்தன்யாகு என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய சேனல் 13 இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடியும். இதற்கான காரணமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முன்வைக்கிற விவகாரம் என்னன்னு கேட்டால், காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய யுத்தம் நடக்கிற போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கு எதிராக காசா அப்பாவிகளுக்கு ஆதரவாக அந்த அப்பாவிகளுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய அரபு கட்சிகள் செய்து வந்தார்கள் என்பதுதான் இன்றைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக யுத்தத்தின் போது காசாவுக்கு நன்கொடை வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களில் ஐக்கிய அரபு பட்டியலுடைய தாய் இயக்கமாக கருதப்படுகிற இஸ்லாமிய இயக்கத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நெத்தன்யாகு திட்டமிடுகிறார். இந்த இயக்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இதிலிருந்து பிரிஞ்சவங்க தான் மற்ற எல்லோருமே. எனவே இவர்களும் தடை அவர்களும் தடை என்கிற மொத்த தடையை கொண்டு வந்து எதிர்வருகிற தேர்தலில் அரபு இஸ்லாமிய கட்சிகள் போட்டியிடுவதை தடுப்பதுதான் இஸ்ரேலுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படி செஞ்சால் மட்டும்தான் என்ன, சில நேரங்களில் தொங்கு பாராளுமன்றம் வந்துடும். இப்போ தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஏற்பட்டுச்சா இல்லையா, ரொம்ப நெருக்கத்துக்கு வந்துட்டு ஜெயிக்க முடியலை, அதுக்கு பிறகு யாரையாவது சேர்த்துக்கிட்டு ஜெயிக்க வேண்டி வரும். அந்த இடத்துக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவன் வரமாட்டான். ஆனால் இடையில இந்த கட்சிகள் ஜெயிச்சு வந்துடுது, இவங்களோட ஆதரவு யாருக்கு கிடைக்குமோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிலைமைகள் வந்து விடாமல் இருக்கணும்னா இவங்களை நம்ம தடை பண்ணிடணும் என்பதற்காக இந்த ஏற்பாட்டை இஸ்ரேல் செய்கிறது என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு மிக முக்கியமான
ஒரு தடாலடி அறிவிப்போடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். ஈரானுக்கு எதிரான ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வதற்கு அமெரிக்கா எத்தனித்துக் கொண்டிருக்கிறதுங்கிற நமக்கு தெரியும். எப்படியாவது ஈரானை சைலண்ட் மூடுக்கு கொண்டு வரணும், நாங்கள் சொல்றதெல்லாம் ஈரான் கேட்கணும், அந்த அடிப்படையில் ஒரு லாக் பண்ணி ஈரானை வச்சுக்கிட்டு ஒரு ஒப்பந்தத்துக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் அமெரிக்கா பல முயற்சிகளை எடுக்கிறது. குறிப்பாக ஹொர்முஸ் பகுதிகளில் அமெரிக்காவுடைய படைகள் இன்னும் நின்று கொண்டிருக்கின்றன. ஈரானுக்கு எதிரான தடைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் ஈரானும் அங்கிருக்கக்கூடிய கப்பல்களை நகர விடாம ஹொர்முஸை ஆண்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய IRGC என்கிற புரட்சிகர காவலர் பிரிவோடு இணைந்து போகிற கப்பல்கள் பயணிக்க முடியும் என்கிற அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு கடந்த ஒரு 5 நாட்களாக பல நாடுகளும் IRGCயோடு பேசிக்கொண்டு அந்த பகுதிகளில் பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கும் 32 கப்பல்கள் 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஹொர்முஸ் பகுதியை கடந்து சென்றிருக்கின்றன, பயணித்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழலுக்கு மத்தியில் தான் ஈரானுக்கு எதிரான யுத்தம் முடிவுக்கு கொண்டு வருகிற ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் அரபு முஸ்லிம் நாடுகள் ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைந்து இஸ்ரேலோடு அமைதி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு இருக்கிறார். ஆபிரகாம் ஒப்பந்தம்ங்கிறது இஸ்ரேலை தனி நாடாக அரபு நாடுகள் அங்கீகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒப்பந்தம். இப்பொழுது அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கும் போது இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்ததில் UAE ஐக்கிய அரபு அமீரகம் இருக்குதா இல்லையா, துபாய், அதை ஒட்டிய 7 நாடுகளை ஒட்டிய அந்த தலைமையாக இருக்கிற UAE அவங்க இந்த ஒப்பந்தத்தில் இணைஞ்சுக்கிட்டாங்க. பஹ்ரைன் இந்த ஒப்பந்தத்தில் இணைஞ்சுக்கிட்டாங்க. மொரோக்கோ இணைஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் இணைஞ்சுக்கிட்டு இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அரபு நாடுகளுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடு என்னன்னு கேட்டால், இஸ்ரேல் என்றைக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறதோ அன்றைக்கு நாங்கள் இஸ்ரேலையும் தனி நாடாக அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம். பாலஸ்டைன் 1965களுக்கு முந்தைய நிலப்பரப்போடு இப்போ இருக்கிற பாலஸ்டைன் கிடையாது. 1965க்கு முன்னாடி எந்த பாலஸ்டைன் இருந்ததோ அந்த நிலப்பரப்பை பாலஸ்தீன நாடு என்று சொல்லி தனி நாடாக அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிச்சிட்டாங்கன்னா ஓகே, பாலஸ்டைன் ஒரு நாடு, வேறு வழி கிடையாது. இஸ்ரேல் ஒரு நாடு, நாங்கள் இஸ்ரேலையும் ஒரு நாடாக அங்கீகரிச்சுக்கிறோம், பாலஸ்டைனையும் ஒரு நாடாக அங்கீகரிச்சுக்கிறோம். இந்த நிலைக்கு நாங்கள் வரலாம் என்பதுதான் சவுதி தலைமையிலான அரபு நாடுகளுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ஹஜ்ஜு பெருநாளுடைய திடல் தொழுகை கடந்த ரமலான் மாத நோன்பு பெருநாள் தொழுகையை போன்று இம்முறையும் கொழும்பு 2 அமைந்திருக்கக்கூடிய மெலே கிரிக்கெட் கிளப் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. மெலே கிரிக்கெட் கிளப் மைதானம் சரியாக எங்கே இருக்குதுன்னு சொன்னால், கொழும்பு கொம்பனி தெரு ஸ்லேவ் ஐலண்டில் இருக்கக்கூடிய கோர்ட் நீதிமன்றம் இருக்கிறது. நீதிமன்ற ரோட்டில் வந்தீங்கன்னா கடைசியில் இருப்பது மெலே கிரிக்கெட் கிரவுண்டு தான். அங்கே பார்க்கிங் வசதிகள் எல்லாம் தாராளமாகவே இருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய சகோதரர்கள் சரியாக 7 மணிக்கு பெருநாள் திடல் தொழுகை ஆரம்பிக்கப்பட்டுவிடும். அதற்கு முன்பதாகவே அந்த இடத்திற்கு வந்துருங்க. எனவே அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கிறோம். தவறவிடாமல் நபி வழிப்படி பெருநாள் திடல் தொழுகையில் பங்கேற்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. சவுதிக்கு மாற்றமாக, அரபு நாடுகளுக்கு மாற்றமாகத்தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி UAEயும் பஹ்ரைனும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடந்த ஆட்சியின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு இணைந்து இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருந்தாங்க. இதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சதுக்கு பிறகு அதனுடைய தொடராக சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் எல்லோருமே இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணும், இஸ்ரேலை தனி நாடாக நீங்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வம்படியாக அரபு நாடுகளுக்கு ஆர்டர் போடும் விதமாக அவர் பேசியிருக்கிறார். நேற்று ஒரு கான்ஃபரன்ஸ் கால் ஒன்றில் அவர் பேசியிருக்கிறாரு. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தர், பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, ஜோர்தான், பஹ்ரைன் இந்த நாடுகளுடைய தலைவர்கள் எல்லோரையும் வைத்து ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் பேசினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பேசும்போது தான் இந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரேலுடைய சேனல் 20 இந்த தகவல்களை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அல் ஜசீராவும் இன்றைக்கு இந்த தரவுகளை வெளியிட்டிருக்கிறது. ஆபிரகாம் உடன்படிக்கை குறித்து டொனால்ட் ட்ரம்ப் மேலதிகமாக சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவருடைய ட்ரூத் சோஷியல் என்கிற பக்கத்தில் சமூக வலைதளத்தில் பேசும்போது சொல்கிறாரு, சவுதி அரேபியாவும் கத்தரும் ஆபிரகாம் உடன்படிக்கைகளில் உடனடியாக கையெழுத்திடுகிற பணியை தொடங்க வேண்டும். அவருக்கு ரொம்ப தேவை யாருன்னு கேட்டால் சவுதி.
அதுக்கு பிறகு கத்தர். இந்த 2 நாடுமே இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கணும். மற்ற அனைவர்களும் இவர்களை பின்பற்றி அடுத்தடுத்து அங்கீகரிக்க வேண்டும். இவங்க இப்படி செய்யலன்னு சொல்லி சொன்னா இந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் ஒரு பகுதியாக இருக்க முடியாது. இப்ப ஈரானோட பண்ண போற எக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதுல உங்களை நாங்க சேர்த்துக்கிற மாட்டோம், நாங்க தனியாகத்தான் எக்ரிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காய் நகர்த்தல் காரியத்தை செய்வதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இதற்கு அப்படியே சரிசமனாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தை அப்படியே வழிமொழியும் விதமாக சவுதி அரேபியாவை மிரட்டும் தொனியில குடியரசு கட்சியினுடைய செனட்டர் கிரஹாம் இன்றைக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய குடியரசு கட்சி, அந்த கட்சியினுடைய செனட்டர் கிரஹாம் தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. சவுதி அரேபியா, கத்தர், பாகிஸ்தான் இந்த நாடுகள் இந்த உடன்படிக்கைகளில் இணைகிறது பிராந்தியத்திற்கும் உலகத்திற்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த 3 பேருமே அங்கீகரிச்சிட்டாங்கன்னா பெரிய வெற்றியாக மாறிடும். இந்த அடிப்படைக்குள்ள இழுக்கிறதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்க. அதைத்தான் குடியரசு கட்சியினுடைய செனட்டர் சொல்லும்போது பிராந்தியத்திற்கும் உலகத்துக்கும் இது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய புத்திசாலித்தனமான நடவடிக்கை இது. உங்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்துறது. யார? காசா மக்களை அப்பாவிகளை கொன்று குவிக்கிற, லெபனான்ல அப்பாவிகளை கொன்று குவிக்கிற, ஈரானுக்குள்ள அப்பாவிகளை கொன்று குவிக்கிற, மற்ற எல்லா நாடுகளையும் ஃபசாதை உண்டாக்குற இவங்களோட ஒற்றுமைப்படுத்துவது அமெரிக்க அதிபருடைய ரொம்ப புத்திசாலித்தனமான நடவடிக்கையா. அவங்களுக்கு ஈரானோட சண்டை பிடிச்சு ஜெயிக்க முடியல. இப்ப முழு முதல் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். மத்திய கிழக்கின் ஜாம்பவானாக ஈரான் வளர்ந்து நிற்கிறது. இப்ப வந்து நின்றுகிட்டு ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைங்கிறாங்க. இன்கேஸ் இந்த யுத்தத்தில் ஈரான் தோல்வி அடைந்திருந்தால் எல்லா அரபு நாடும் இஸ்ரேலை தனிநாடா அங்கீகரிச்சிருப்பான். ஏன் அங்கீகரிச்சிருப்பான்னா ஈரான் தோத்துருச்சு, இஸ்ரேல் பெரிய ஜாம்பவானாக வளர்ந்துருச்சு, இனி செய்யறதுக்கு வழி இல்லை. அதனால தான் சவுதி அரேபியாவினுடைய உளவுத்துறையின் 20 ஆண்டு கால தலைவராக செயல்பட்ட ஷேக் துர்கி அவர்கள் கடந்த வாரம் விடுத்திருந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தோல்வி அடைந்தது நமக்கு மிகப்பெரிய சாதகமாக மாறிடுச்சு, இல்லைன்னா மத்திய கிழக்கிலே அவன் தான் பெரிய கையாக வளர்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு இஸ்ரேலை ஜாம்பவானாக மாற்றுவதற்கு இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் போட பார்க்கிறாரு அமெரிக்க அதிபர். ஆனால் ஈரான்காரன் தெளிவாக இருக்கிறான், நாங்கள் இப்படித்தான் வருவோம்னு. அரபு நாடுகள் என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகள் தான் இங்கே இருக்கிறது. இந்த செனட்டர் மேலதிகமாக பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டால், அதிபர் ட்ரம்ப் பரிந்துரைக்கிற வழியில் அரபு நாடுகள், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் நீங்கள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு நல்லது, அதுதான் நம்முடைய எதிர்கால உறவுகளில் ஒரு நல்ல தன்மையை உருவாக்கும். இல்லைன்னா எதிர்காலம் அமெரிக்காவோடு உங்களுக்கு உறவு இல்லாமல் போய்விடும். எனவே இந்த சாதகமான முன்மொழிவை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கணும், இல்லைன்னு சொன்னால் இது வரலாற்றில் மிகப்பெரிய தவறான கணிப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்துக்காரு. நீங்கள் சேர்ந்துக்கிறீங்க, இல்லைன்னா நம்ம 2 பேரும் இணைஞ்சு போக முடியாது. அமெரிக்காவோட நீங்கள் நட்பு பாராட்டணும்னா இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிச்சுக்கணும். இது என்னடா இது கூத்து? இஸ்ரேலை ஏற்றுக்கிட்டதான் அமெரிக்காவோட நட்பா என்கிற விதமாக அரபு நாடுகளை நெருக்கிற வேலையை இப்போ பண்ணுறாங்க. தோத்து போனதுக்கு பிறகே இந்த ஆட்டம் போடுறான்னா ஜெயிச்சிருந்தான்னா என்ன ஆட்டங்களை போட்டிருப்பார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் கத்தருக்கான ஒரு அவசர பயணத்தை ஈரானுடைய தலைவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை கத்தரில் அவங்க நடத்துவதற்காக போயிருக்கிறாங்க. கத்தருடைய பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமாக செயல்படுகிற ஷேக் முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு ஜாசிம் அல் தானி அவர்களோடு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. ஈரானுடைய உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர்களாக இருக்கிற முகமது பாகர் ஹலீபா, இவர் தான் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர். அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, இந்த 2 பேரும் சேர்ந்த ஒரு குழு தான் தோஹா கத்தாரை வந்தடைந்திருக்கிறது. மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள். இந்த பயணம் தொடர்பாக தகவல் அறிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி ராய்ட்டர் செய்தி சேவைக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை ராய்ட்டர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைகளில் முதன்மை பேச்சுவார்த்தையாக ஹொர்முஸ் ஜலசந்தி விவகாரம் இருக்கிறது. அதற்கு பிறகு ஈரான் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை என்ன பண்றது என்பது தொடர்பாக பிரச்சனைகளை ஆராய இருக்கிறது கத்தரும் ஈரானும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுக்குள்ள ஆட்சி கவிழ்ப்பு ஆர்ப்பாட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணியதற்காக ஆயுதமேந்திய குழுவினுடைய தலைவராக செயல்பட்ட ஒருவருக்கு மரண தண்டனை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆயுதமேந்திய குழுவினுடைய தலைவராக செயல்பட்ட அப்பாஸ் அக்பரி என்பவருக்கு தான் ஈரானுடைய உயர் நீதிமன்றம் இன்றைக்கு மரண தண்டனையை நிறைவேற்றி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே அரபு நாடுகளை எப்படியாவது
அதாவது இஸ்ரேலோடு இணைத்து இஸ்ரேலுக்கு கீழே அரபு நாடுகளை கொண்டு வருவதற்கான திட்டங்களை லாவகமாக செயல்படுத்த அமெரிக்கா முனைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரபு நாடுகள் என்றாலே சவுதி அரேபியாவுக்கு கீழே இருக்கிறாங்க என்பதை தவிர்த்து சவுதியும் இஸ்ரேலுக்கு கீழே என்கிற நிலையை உருவாக்குவதுதான் அவர்களுடைய இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தினுடைய தேவையாக இருக்கிறது. என்ன செய்ய போகின்றன அரபு நாடுகள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நிகழ்வுகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரஸ்மின் அமேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரத வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.